வெல்கம் ஃபார்மர்ஸ். என்னடா பெரிய வீடியோ போடுறேன், அதுவும் எங்கேயோ கேமரா தூக்கிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட கோழி இருக்குது இல்லைங்களா, அதோட இன்குபேட்டர் பாக்ஸு தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்குங்க. வைக்கிறதுக்கு இடமே இல்லை வீட்டுக்குள்ளே. அதனால் தனியாக வெளியே வச்சுருந்தோம். இந்த எலி பையன் வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓட்டை போட்டு வெளிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டில் அழுவத்தில் 3 கோழி வச்சோம். அதில் 1 பொரிச்சு நல்லபடியாகவே இருக்குது, ப்ரூடிங் செட்டப்பில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 கோழி வந்து பின்னாடியே ஒன்று அழுவத்தில் வச்சுருந்தேங்க. அதில் ஒரு கோழி வந்து பொரிச்சிட்டு அந்த பொரிச்ச குஞ்சு மேலேயே இறந்து போய் கிடந்ததுங்க. இன்னொரு கோழி வந்து முட்டை மேலே இருந்து எத்து வெளியே விட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதுவும் இறந்து போச்சுங்க. என்னதான் ஆச்சுன்னே தெரியல. ஏதாச்சும் நோய் வந்துச்சானு தெரியல. கண்டே பிடிக்க முடியல. அந்த கோழிங்களை எடுத்து மட்டும் புதைச்சிட்டோம். அது இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து பெரிய சேவல் ஒன்று அதுவும் வந்து செத்து போச்சு. இன்னொருத்தர் வீட்டாண்ட போயிட்டு இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டே பிடிக்க முடியல. சரி, போனது போட்டோமே, இருக்கிறதெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கணும் தான் அந்த முட்டை எல்லாத்தையுமே இன்குபேட்டர் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டுங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி இன்குபேட்டர் நான் செஞ்சு ஒரு 50 முட்டை வச்சு ஹேச்சிங் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ தான் அந்த முட்டையை எடுத்துன்னு போய் அந்த பாக்ஸில் வைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த எலி பையன் வந்து பாக்ஸை வந்து கண்டம் பண்ணிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாக்ஸில் வச்ச நல்லாவே ரிசல்ட்டும் இருக்குது. நம்ம ரீல்ஸ் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போது கத்தியெல்லாம் தூக்கிட்டு எங்கடா போகிறேன், கத்தி கூட இல்லைங்க, அது எல்லாமே ஆசா பிளேடு. இதை தூக்கிட்டு கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே எங்கடா போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில், அதாவது நம்மளோட கோழி பண்ணை இருக்குதுங்களா, அது பக்கத்தில் வந்து இந்த வாழை மரம், வெத்தலை கொடி, மாஞ்செடி, கொய்யா, அந்த மாதிரி வேப்ப மரம் எல்லா செடியும் நம்ம வந்து இந்த பின்னாடி பக்கம் வச்சுருக்குங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்காகனா கோழிங்களுக்கு, நம்மளோட கோழிங்களுக்கு பசுந்தீவனம் கொடுக்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பப்பாளி இலை கொடுத்துருக்கோம், முருங்கைக்கீரை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வாழை இலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம பண்ணையிலே வச்சு வளர்க்குறதுனால அதுங்களுக்கு பசுந்தீவனம் வந்து பெருசாக கொடுக்கறதில்ல. வெறும் தீவனம் மட்டும் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டுமே சாப்பிட்டா வந்து கோழி வந்து ஆரோக்கியமாக இருக்காது. நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த பசுந்தீவனத்தில் இருக்குது. அதுக்காக வந்து நம்ம வாரத்தில் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கம்பல்சரி பசுந்தீவனம் கொடுக்கறது நல்லது. இந்த வாட்டி வந்து வாழை இலை கொடுக்கலான்னு தான் நம்ம போயிட்டு வாழை இலையை வந்து அறுக்கிறோம். நம்ம வீட்லேயே வந்து கிட்டத்தட்ட 50 மரம் கிட்டே இருந்துச்சு. அது எல்லாமே காலி பண்ணிட்டு தான் நம்ம கோழி பண்ணையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஷெட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 3-4 மரம் இருந்துச்சு. அதுலேருந்து இலையை மட்டும் நம்ம அறுக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். எத்தும் போயிட்டு இது வந்து முழுசாகவே போட்டால் போதுங்க, கோழி குஞ்சுங்க வந்து நல்லா சாப்பிடும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் நம்ம பண்ணையில். இதுக்கு முன்னாடி வந்து முருங்கைக்கீரை கட் பண்ணி போட்டிருக்கேன் குஞ்சாக இருக்கும்போது. இப்போ வந்து 2 மாதம் கோழி ஆகிட்டுருக்கு, நல்லாவே பெருசாகிட்டுருக்கு. ஒரு சில சேவல்லாம் வந்து கூவும் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன ரகனே தெரில. இதில் சோனாலியும் இருக்குது, நாட்டுக்கோழியும் இருக்குது, அப்புறம் இந்த கொண்டையெல்லாம் பெருசாக இருக்குங்களா, அந்த மாதிரி ரகம் கோழிகளும் இருக்குது. அது பேர்லாம் எனக்கு சரியாக தெரியல. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சி அது என்ன கோழின்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஒருத்தர்கிட்ட வெளியே முட்டை வாங்கினோம். அவங்க வந்து எல்லாமே நாட்டுக்கோழி முட்டைன்னு கொடுத்தாங்க. கடைசியில் அது பொரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் ஒரு சில குஞ்சு தான் நாட்டுக்கோழி, மீதி எல்லாமே வந்து கலப்பினமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வெளியே போய் முட்டை வாங்கும்போது இதெல்லாம் ரொம்பவே கவனமாக வாங்குங்க. நிறைய பேர் ஏமாத்துறாங்க நாட்டுக்கோழி முட்டைன்ட்டு. ஏதோ ஒரு முட்டையெல்லாம் கொடுத்துட்டு இதுவும் நாட்டுக்கோழின்னு சொல்லிடுறாங்க. பொரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஏமாந்துட்டோன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் 4 பொட்டை ஒரு சேவல் இருந்ததுங்க. அது எல்லாமே வந்து நாட்டுக்கோழி தான். நம்ம வந்து காசு கொடுத்து விடையாக இருக்கும்போதே வாங்கிட்டு வந்தோம். அதில் தான் முட்டை வந்து பொரித்து ஒரு சில குஞ்செல்லாம் வெளியே எடுத்திருக்கோம். ஆனால் அதில் 2 தாய்க்கோழி வந்து இறந்து போச்சுங்க, சேவலும் இறந்து போச்சு. இருந்தாலும் அதில் இருந்து தாய்க்கோழிலே அடை வச்சு நிறைய வந்து நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 குஞ்சு எடுத்திருக்கோம். அதில் ஒரு 4-5 செத்து போச்சு வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாழை இலத்தின் வந்து நான் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தயங்குறாங்க, என்னடா இதையே எடுத்துன்னு வந்து போட்டான் இவன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒருத்தராக வந்து குத்தி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து பண்ணையிலே இருக்கிறாங்க, வெளியே வந்து விட முடியல. வெளியே விட்டால் நாய், கீரிப்புள்ள, அப்புறம் இந்த பூனை, இந்த மாதிரியான ஒரு சில ஜந்துக்கள்லாம் வந்து என்னோடய கோழியை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டில் வெளி கூண்டில் தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம், வெளி மேய்ச்சலில். இந்த குஞ்சுங்க கிடையாது, நாட்டுக்கோழி நம்ம வாங்கினது. அதில் வந்து நிறைய பொட்டை வந்து அழுவத்தில் வந்து குஞ்சு பொறிச்சு வெளியே போயிட்டு வரும், தீவனம் சாப்பிட்றதுக்காக போவோம். அந்த டைம் போயிட்டு வரும்போது 1-2 குஞ்சு வந்து இல்லாமல் இருக்கும், காலி ஆகிடும். அப்புறம் அதை நல்லா நம்ம சுற்றி முற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஒன்று நாய் தூக்கின்னு போயிடும், இல்லைன்னா பூனை தூக்கின்னு போயிடும், இல்லைன்னா கீரி புல்லை வெளிச்சின்னு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பொரித்த நாட்டுக்கோழி பொட்டை இருக்குதுங்களா, அதோட குஞ்சுங்களை ப்ரூடிங் செட்டப்பில் விட்ருக்கேன். அதையும் ப்ரூடிங் செட்டப்பில் விட்ருக்கேன். 1 மாதம் நல்லா ரக்க வர வரைக்கும் ப்ரூடிங் செட்டப்பில் விட்றதுன்னு ரொம்பவே நல்லது. ஏன்னா வெளியே விட்டோம்னா காக்கா தூக்கின்னு போயிடும், இல்லைன்னா ஏதாச்சும் இந்த நாய், பூனை இதெல்லாம் வெளிச்சின்னு போயிடும். அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து ப்ரூடிங் செட்டப்பில் போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் ப்ரூடிங் செட்டப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அந்த தாய்க்கோழி வந்து ரொம்ப நாளுக்கு தாங்காது ப்ரூடிங் செட்டப்பு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 மாதம் வரைக்கும் அது உள்ளே போட்டு பாதுகாத்துட்டு அதுக்கப்புறமா வெளியேற்றி விட்டுடலாம். 1 மாதம் வரைக்கும் அதுங்களுக்கு நான் கடை தீவனம் தான் போடுறேன், ஸ்டார்டர் தான் போடுறேங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கோழிங்களை தீவனம் வைக்கிற டப்பாங்க தான்.
நம்ம வந்து கடையிலேருந்து அந்த ஃபீடர் ட்ரிங்கர்லாம் வாங்கலை. சின்னதாக ஒன்று வாங்கினோம் குஞ்சாக இருக்கும்போது. அது வந்து அது சரியாக பத்தலை. இருக்கிற வீட்டாண்ட வேஸ்ட் பக்கெட்டுங்கெல்லாம் அறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் எப்படி நம்ம ஒரு பண்ணையை ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுன்னு தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த டப்பாவிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் அதுக்கான ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணலாம். அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போகிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. மொத்தம் 3 இலை அறுத்தேன். இப்போ 2 இலை போட்டிருக்கேன். அதோட நிலைமையை வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிங்க. நீங்களும் உங்களோட கோழிங்களுக்கு இந்த மாதிரி பசுந்தீவனத்தை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதாவது 1 மாதத்துக்கு மேலே கொடுக்க ஆரம்பிங்க. 1 மாதம் வரைக்கும் ஸ்டார்டரே கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த பசுந்தீவனம், அப்புறம் நீங்களே ஓனாக தயாரிக்கிற தீவனம், இது எல்லாமே கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு எப்படி தீவனம் தயாரிக்கணும்னு தெரியலனா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இருக்குதுங்க. இதோங்க நம்மளோட பொட்டை இறந்து போச்சுங்க. இன்குபேட்டர் பாக்ஸில் வச்சு பொரிச்சுதுங்களா, அதோட குஞ்சு தான் இங்கே. கிட்டத்தட்ட ஒரு 10 குஞ்சு வந்து நல்லாவே இருக்குது. இன்னும் ஒரு 5 முட்டை வந்து இருக்குதுங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த கோழி குஞ்சுங்க இருக்கு இல்லையா, 2 மாதம் கோழி குஞ்சுங்க, இது வந்து இது குத்தி வலிச்சு சாவடிச்சிதுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் ப்ரூடிங் செட்டப் போட்டு வச்சுருக்கேன். கூடையில் கவுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 குஞ்சு நல்லா பொரிச்சிருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தாய் கோழி சத்தம் என்ன, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி பொரிக்கவும் வச்சுட்டேன். அது எடுத்து வந்து ப்ரூடிங் செட்டப்பும் போட்டிருக்கேன். 1 மாதம் வரைக்கும் இவங்களை எப்படியாச்சும் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்துட்டுங்க. இந்த மாதிரி பசுந்தீவனமெல்லாம் போடுங்க உங்களோட கோழிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நாட்டுக்கோழி பண்ண வைக்கிறது ரொம்பவே பெட்ரு. லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், ப்ராஃபிட் வந்து நல்லாவே வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.